ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 4-5 வாழைக்காயை வந்து குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் சோம்பு பொட்டுக்கடலை போட்டு நல்லா வதக்குறோம். வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் அது கூட போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வதக்குறோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கருவேப்பிலை கொத்து, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இதுக்கப்புறம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குறோம். வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தேங்காயெலாம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நம்ம கரம் மசாலா போட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக அள்ளும். அதனால் அதையும் போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இது பண்ணி வச்சுக்கிறோம், கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறோம் தனியாக. அதுக்கப்புறம் இந்த வாழைக்காய் வெந்திருக்கு இல்லையா, அதையும் நல்லா கையில் மசிச்சு விட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் அது கூட ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த பால்ஸை போட்டு எடுத்தோன்னா சுவையான சூடான வாழைக்காய் கோலா உருண்டை நமக்கு ரெடி ஆகிடும். இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஈவினிங் டைமில் சாஸோட தொட்டு கூட சாப்பிட்லாம், சூடாக இருக்கும், நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.